கர்த்தர் நம்மளை தாங்குகிறவராய் இருக்கிறார். எதுல இருந்து எது வரைக்கும் நம்மளை தாங்குகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. 3வது வசனத்துல சொல்லியிருக்கு என்னன்னா, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் தாங்கினேன். அதுக்கு 4வது வசனத்துல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தாயின் கருவுல தான் என்ன பண்றான்? முதல்ல உருவாகிறான். அந்த உருவான நாள்ல இருந்து அவன் இந்த உலகத்துல மரிக்கிற வரைக்கும் அவனை யாரு தாங்குகிறாரா? கர்த்தர் தாங்குகிறவரா இருக்கிறார். சரியா? அப்போ கர்த்தர் தாங்குகிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறான். சரியா? சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் நல்லவனா இருப்பானா? அவன் நீதிமானா இருக்கிறானா அப்படின்னா யாருமே கிடையாது. பிறந்த குழந்தையில இருந்து ஒருத்தர் நீதிமானா இருந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருந்தாரு, யோவான் ஸ்நானன் தான் இருந்தாங்க. அது போக வேற யாருமே என்ன பண்ணதில்லை. சின்ன குழந்தையில இருந்து யாருமே ஒரு நீதிமானா இருந்தது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல தேவனை தெரிந்து கொண்டாங்க, விசுவாசிச்சாங்க, அதுக்கப்புறம் அவருடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டாங்க, அதுக்கப்புறம் நீதிமானாய் மாறி இருக்காங்க. ஆனா யாருமே என்னது சிறு குழந்தையில இருந்து யாருமே என்னது நல்லவங்களாவே இந்த உலகத்துல பிறந்தது கிடையாது. பறக்கும் போது எல்லாரும் எப்படி பிறக்கிறாங்க? பாவிகளா தான் பிறக்கிறாங்க. சரியா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை தாயின் கருவில உருவாகிற அற்பத்துல இருந்து மறிக்கிற வரைக்கும் நான் உங்களை தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு விசுவாசிக்கிறோம், அப்படிதானே? இயேசுவா பிள்ளையா மாறிட்டோம், இயேசுவா விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம இயேசுப்பாவை தான் சொல்லுகிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தாரு, எனக்கு இயேசுப்பா அந்த நன்மை செய்தாங்க, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்தாரு, கர்த்தர் எனக்கு அற்புதமா செய்தாரு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு விசுவாசத்தை நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது என்ன பண்ணுவோம்? அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். எனக்கு இப்படி வீட்டுல பிரச்சனை வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். நம்ம வாய் என்னது சொல்லாம இருக்கவே இருக்காது. அதுதான் என்னது விசுவாச வார்த்தை, அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. யாருமே என்னது சும்மா ஏதோ சொல்ல முடியாது. என்னைக்கு நம்ம இயேசு விசுவாசிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அன்னையில இருந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? ஏதோ என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கர்த்தர் தான் இதை செய்தார், கர்த்தர் தான் இதை எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் தான் இதை நடத்தி தந்தார் சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம இருதயத்திலாவது அது இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டயாவது பேச்சுவாங்க என்ன பண்ணுவோம்? இப்படி என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, இப்படி வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி பார்த்துக்க, ஆண்டவர் தான் காப்பாத்தினாரு, ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்தாரு, ஆண்டவர் தான் எனக்கு கிருபை செய்தாரு இப்படி சொல்லி என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். நம்ம வாய் என்னது சொல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கர்த்தருடைய பிள்ளையாய் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சாட்சியை சொல்லுறோம், இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன? ஒரு மனுஷன் 15 வயசுல அவன் இயேசுவை அறிகிறான் அப்படின்னா, 15 வயசுல அவன் என்ன பண்றான்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன நன்மை நடந்தாலும் ஏசப்பா தான் செய்தாங்க, ஏசப்பா தான் செய்தாங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவான். அப்ப 15 வயதுக்கு முன்னாடி சிறு குழந்தையில இருந்து அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அப்பவும் என்ன பண்றாரு? கர்த்தர் தான் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்யறாரு, நன்மை செய்யறாரு. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், நான் உங்களை தாயின் கருவுல இருந்து உங்களை தாங்கிக்கிட்டு வாரேன். இதோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு உடனே நான் உங்களை என்ன பண்ணல, நான் உங்களை தாங்கல. நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக நான் உங்களை தாங்கல. உங்க ஜெபத்தால நான் உங்களை தாங்கல, உங்க வேத அறிவால நான் என்ன பண்ணல, தாங்கல. நீங்க என்ன விசுவாசிக்கிறதுனால என்ன தாங்கல. அப்படிதான் என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும், நாம ரட்சிக்கப்பட்டாதான் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா இடங்களையும் கூடி கூடி என்ன பண்றாங்க? தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. கடைசியில அவங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய ஜெபம் தான் தேசத்தை காப்பாத்திட்டு இருக்கு, தேசத்துல இவ்வளவு தீமைகள் வராம காக்குறது காரணம் நம்மளுடைய ஜெபம் தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்ப மற்ற தேசத்துல எல்லாம் என்ன பண்றாங்க? மற்ற தேசத்துல என்ன ஜெபிக்க செய்யறாங்க? இல்ல. அப்ப மற்ற தேசமும் ஆசீர்வாதமா தானே இருக்குது, அப்ப மற்ற தேசமும் பாதுகாக்க தானே படுது, அப்படிதானே? நம்ம தேசத்தோடையும் மற்ற தேசங்கள் என்னது அநேக ஆசீர்வாதங்களோடு இருக்கு, அநேக நன்மைகளோடு இருக்கு. அங்க என்ன இல்ல, ஜெபிக்கிறவங்க அதிகமா கிடையாது, அங்க தேசத்துக்காக ஜெபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு சிலர் ஜெபிப்பாங்களே தவிர மற்றபடி என்ன இல்ல. நம்ம இந்திய தேசத்துல ஜனங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற அளவுக்கு யாருமே அங்க ஜெபிக்கிற கிடையாது. ஆனா அங்கேயும் தேசம் ஆசீர்வதிக்கப்படுது, அங்கேயும் தேசம் பாதுகாக்கப்படுது. அது யாரா அப்படின்னா, நீங்க ஜெபித்தாலும் சரி, ஜெபிக்கலனாலும் சரி, நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்கலனாலும் சரி, உங்களை பாதுகாக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஜெபத்தால நான் உன்னை என்ன பண்ணல, நான் என்னது உன்னை
நடத்தல, உன் ஜெபத்தால ஒன்னு என்ன பண்ணல செய்யல. நீ ஜெபிச்சாதான் நான் காரியத்தை நடப்பிப்பேன் அப்படின்னா ஒரு வேலையும் நடக்காது நம்ம வாழ்க்கையில. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க ஜெபிச்சுதான் கத்தர் அதை வச்சுதான் அந்த ஜெபத்தை வச்சுதான் கிரியை செய்வாரு. நம்ம ஜெபிக்கிறோம்னா கத்தர் கிரியை செய்ய மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு வேலையும் நடக்காது. நீங்க ஒரு காரியத்துக்கான ஜெபிப்பீங்க, அப்படித்தானே? உங்க வீட்டுக்காக எதுக்காக நீங்க ஜெபிப்பீங்க சொல்லுங்க? ஒரு 4 விஷயத்துக்கு ஜெபிப்பீங்களா? அவ்வளவு. அப்ப மற்ற எல்லா காரியத்தையும் யார் பாக்குறா? அது கத்தர் தானே பாக்குறாரு. அப்ப உன் ஜெபம் என்ன பண்ணல, உன்னை தாங்கல. உன் ஜெபம் என்ன பண்ணல, உனக்கு எது செய்யல. நீ ஜெபிச்சாலும் ஜெபிக்கலனாலும் சரி, நீ இயேசு விசுவாசிச்சாலும் சரி விசுவாசிக்கலனாலும் சரி, அவரை நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, உன்னை தாங்குகிறது யாரு? கத்தர் தான். அவர் தான் என்ன பண்றாரு, உன்னை தாங்குகிறார். கத்தர் அதை தான் சொல்லுகிறார். நீ 4 விஷயத்தை நீ ஜெபிப்பா, அப்படிதானே? நம்ம ஜெபிச்சாதான் தேசம் பாதுகாக்கப்படும் அப்படின்னா தேசத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஜெபிக்கிறது என்னது? ஒரு 10 காரியத்துக்கு ஜெபிப்போமா? இல்ல அதிகபட்சம் ஒரு 50 காரியத்துக்கு ஜெபிப்போமா? அவ்வளவு தானே. அப்ப மீதி காரியத்தெல்லாம் யாரு ஜெபிப்பா? அப்ப மற்ற காரியத்தெல்லாம் யாரு பாத்துக்கிறா அப்படின்னா கர்த்தர் தான் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். உன் ஜெபம் என்ன பண்ணல, தேசத்தை பாதுகாக்கல. உன் விசுவாசம் தேசத்தை பாதுகாக்கல. உன் பரிசுத்தம் தேசத்தை பாதுகாக்கல. உன்னுடைய எந்த ஒரு கிரியையும் உன் வாழ்க்கையில என்ன பண்ணல, எதுவுமே செய்யல. சரியா? அப்ப ஜெபங்கிறது எதுக்கு அப்படின்னா நீ கர்த்தரோடு பேசுறா, கர்த்தர் உன் கூட பேசுறாரு, அவ்வளவுதான். சரியா? சும்மா ஏதோ ஆண்டவரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இல்லாம நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நீ ஜெபிச்சாதான் காரியம் நடக்கும், ஜெபத்தாலதான் நடக்கும் அப்படின்னா 4 விஷயத்துக்கு மேல எதுவுமே நிறைய நம்ம வாழ்க்கையில நடக்காது. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். நீ விசுவாசிச்சாலும் சரி விசுவாசிக்கலனாலும் சரி, நீ ஜெபிச்சாலும் சரி ஜெபிக்கலனாலும் சரி, நான் தான் உன்னை என்ன பண்றேன், நடத்துறேன். நான் தான் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்யறேன். உன் புத்தி கெட்டாத காரியங்களை நான் தான் என்ன பண்றேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவரே அதை செய்ய இதை செய்ய அப்படிதான் நம்ம ஜெபிச்சிருப்போம். அப்ப மீதி காரியங்களை யாரு செய்வா? அப்ப அதெல்லாம் நம்ம ஜெபிக்கலையே. அப்ப அதெல்லாம் எப்படி நடக்குது? அது எப்படி நடக்கு? கர்த்தரால் நடக்குது. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். சரியா? நீ பாவியா இருந்தாலும் சரி நீதிமானா இருந்தாலும் சரி, உன்னை நேசிக்கிறது, உன்னை நடத்துறது, உன்னை தாங்குகிறது கர்த்தர், அவ்வளவுதான். கர்த்தர் அதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லுகிறார். நான் உங்களை தாங்குவேன், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னதுதான். நீ பரிசுத்தமா இருக்கியோ பரிசுத்தமா இல்லையோ, நீ ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, நீ எப்படி இருக்கியோ இல்லையோ, நீ சாகுற வரைக்கும் என்னது, நான் தான் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தாங்குவேன், தாங்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் என்ன பண்ணுவேன், எல்லா காரியங்களையும் செய்வேன். கர்த்தர் அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம் எடுப்போமா? எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 5:45. இந்த வசனத்துல பாருங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த வசனத்துல பாருங்க, தீயோர் நல்லோர். சரியா? அந்த நல்லோர் யாரு? அந்த நல்லோர் யாரு? அவங்க பிறக்கும் போதே நல்லோரா? அப்படி இல்லை. அவங்களும் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, தீயோரா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி மாறிட்டாங்க, நல்லவங்களா மாறிட்டாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி பாருங்க, நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள். அப்ப நீதி உள்ளவங்க யாரு? அவங்களும் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, அநீதியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி மாறிட்டாங்க, நீதி உள்ளவர்களாய் மாறிட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்க அநீதி உள்ளவர்களாய் இருக்கும் போதும் சரி, அவங்க வாழ்க்கையில மழையும் வெயிலையும் கொடுத்தது யாரு, கர்த்தர் தான். அவங்க இப்போ நீதி உள்ளவர்களாய் மாறினதுனால, இன்னைக்கு அவங்க நல்லவங்களா மாறினதுனால, இன்னைக்கு அவங்க மேல என்னது, மழையை கொடுக்கிறது வெயிலை கொடுக்கிறது யாரு, கர்த்தர் தான். கர்த்தர் அதை தான் சொல்லுகிறாரு. நேத்து நீ பாவியா இருந்தா இன்னைக்கு நீ என்னது, நல்லவளா நீ மாறிட்டா. அதே மாதிரி இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, பாவிகளா இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வருகிற நாட்கள்ல எப்படி மாறுவாங்க, நல்லவங்களா மாறுவாங்க. உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படலையா, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வருகிற வருடங்கள்ல அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருக்கீங்களா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, வருகிற நாட்கள்ல வருகிற வருடங்கள்ல வருகிற மாதங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், உங்க சந்ததி என்ன பண்ணும், ரட்சிக்கப்படும். எல்லாருமே மாறுவாங்க. இன்னைக்கு அவங்க அநீதி உள்ளவர்களா
இருக்கலாம், இன்னைக்கு அவங்க கெட்டவங்களா இருக்கலாம். அதனால என்ன பண்ணலாம், கர்த்தர் அவங்களை என்ன அவங்களை அழிக்கல, கர்த்தர் அவங்க மேல கோபத்தை வைக்கல, கர்த்தர் இன்னும் அவங்க மேல என்ன பண்றாரு, இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்துல நீதி உள்ளவர்களாய் மாறுவாங்க, ஒரு காலத்துல நல்லவங்களாய் மாறுவாங்க. அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்யறார், கர்த்தர் எனக்கு அதை செய்கிறார், நான் கர்த்தர் எனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா அப்படி சொல்றவங்க, அப்ப நீ பாவியா இருக்கும் போது உனக்கு இதெல்லாம் யாரு செஞ்சான்னு கேட்டா, அன்னைக்கும் யார் செஞ்சா, கர்த்தர் தான் செஞ்சார். இததான் கர்த்தர் என்ன பண்றார் சொல்லுகிறார். ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதுனாலையும் என்ன பண்ணல, அவனுக்கு கர்த்தர் விசேஷமா ஒரு காரியத்தை செய்யல. ஒருத்தர் கெட்டவனா இருக்கிறதுனால என்னது, அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, நான் செய்ய மாட்டேன், நான் நீதிக்கு தான் என்ன பண்ணுவேன், நல்லவனுக்கு தான் நான் உதவி செய்வேன், நான் கெட்டவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்யறது கர்த்தர் கிடையாது. நீ அவரை விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்கனாலும் சரி, நீ வேற தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிச்சாலும் சரி, உனக்கு நன்மையை செய்கிறது யாரு, கர்த்தர் தான். கர்த்தர் அதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நடத்துறது, உன் குடும்பத்தை நடத்துறதுலாம் யாரு, கர்த்தர் தான். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவா பிள்ளையா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் பிள்ளைங்க யாரும் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் இயேசுவை அறியலையே, அதுக்காக என்ன பண்ணல ஆண்டவர் அவங்க மேல என்ன பண்ணல, கோவப்படல. சரியா? இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஆனா என்ன பண்ணுவாங்க, வருங்காலத்துல அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்கள் திறக்கப்படும், அவங்க இயேசுவை என்ன பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்க குடும்பத்தை குறித்து, மற்றவங்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, நீங்களே சபிக்காதீங்க. நீங்க நான் ஜெபிக்கிறேன் அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆனா என் குடும்பத்துல இப்படி அவங்க தப்பு பண்றாங்களே அதனால குடும்பத்துக்கு சாபம் வந்துருமோ, அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, நீங்க நினைக்காதீங்க. அப்படி ஒண்ணுமே நடக்காது. அவங்க தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, கர்த்தர் செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செஞ்சு கொண்டே இருப்பார். நம்மளுடைய பாவங்களை கர்த்தர் பார்த்து அதுக்கெல்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான். ஏன், நம்மகிட்டே என்னது நிறைய தவறுகள் இருக்கதான் செய்யும். இந்த போன வாரத்துல, இந்த ஒரு வாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துல என்னது, நம்ம அநேக தவறுகள் செய்திருப்போம். என்னதான் பைபிள் வாசித்தாலும், என்னதான் ஜெபிச்சாலும், நமக்கு சிந்தனையிலையும் தப்பு இருக்கும், நம்ம வாயின் வார்த்தையிலையும் தப்பு இருக்கும். கண்டிப்பா பக்கத்துல யாராவது ஒருத்தர் வந்திருக்கும் போது மூணாவது ஒரு மனுஷனை பத்தி என்ன பண்ணிருப்போம், கண்டிப்பா நம்ம தப்பா பேசியிருக்க தான் செய்வோம். நான் இல்லைன்னு சொல்லல, அப்படிதானே? நம்ம பாட்டுக்கு வீட்டுல என்ன பெருக்கிட்டு இருப்போம், திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, இதா பாத்தீங்களா விஷயம், இப்படி அப்படி நடக்கு இப்படி நடக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணிடுவோம், அவங்கள அப்படியா ஆமாவா அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு 4-5 வார்த்தை கண்டிப்பா தப்பா நம்ம பேசதான் செஞ்சிருப்போம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணல, நம்மளை தண்டிக்கவும் இல்லை, நம்ம மேல கோவப்படவும் இல்லை. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்றது, தண்டிக்கிறதும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற யாரையும் அவர் என்ன பண்றது, தண்டிக்கிறதும் கிடையாது. பாவின்னு பார்த்தா இந்த உலகத்துல எல்லாரும் பாவிதான். 1000 பாவத்தை செஞ்சவனும் பாவிதான், ஒரு பாவத்தை செய்தவனும் பாவிதான். 1000 பேரை கொலை பண்ணவனும் யாரு, அவனும் பாவிதான் கர்த்தருடைய பார்வையில. ஒரு பொய் சொன்னவங்களும் யாரு, பாவிதான். கர்த்தர் அப்ப தண்டிக்க நினைச்சா எல்லாரையும் தண்டிக்கணும், கர்த்தர் அழிக்க நினைச்சா எல்லாரையும் அழிக்கணும். கர்த்தர் அதனாலதான் என்ன பண்றாரு, நியாய தீர்ப்புங்கிற ஒரு நாள் வரப்போகுது. அன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாரு, கர்த்தர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா தண்டிக்கணும்னு நினைச்சா எல்லாரையும் அழிக்கணும். இவனை அழிச்சிட்டு இவனை நான் அழிக்காம விட்டேன்னா அது என்னது, நீதி கிடையாது. ஒண்ணு செஞ்சா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அழிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பொறுமையா இருக்கிறாரு. நியாய தீர்ப்புங்கிற ஒரு நாள் வரும், அன்னைக்கு வரைக்கும் என்னது, கர்த்தர் பொறுமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை அது வரைக்கும் என்ன பண்றார், தாங்கி கொண்டு